லக்ஷபான தேயிலை தொழிற்சாலை தீக்கிரை பல கோடி ரூபாவுக்கு சேதம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம். மஸ்கெலியா நல்லத்தண்ணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மஸ்கெலியா லக்ஷபான தேயிலை தொழிற்சாலையில் இடம்பெற்ற பாரிய தீப்பரவல் காரணமாக பல கோடி ரூபாவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வியாழக்கிழமை காலை, அதாவது அதிகாலை 1:30 அளவில் இந்த தீ விபத்து இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நல்லத்தண்ணி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மஸ்கெலியா லக்ஷபான தேயிலை தொழிற்சாலையுடைய தேயிலை தூள் உற்பத்தி பிரிவில் வியாழக்கிழமை அதிகாலை 1:30 அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ ஏற்பட்டு சில நிமிடங்களுக்குள்ளேயே தேயிலை இலைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சேமிப்பு அறைக்கும் பரவிய தொடங்கிய நிலையில் அங்கு பொட்டலம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த தேயிலை தூள்கள் பெருமளவில் எரிந்து நாசமான அதேவேளை தொழிற்சாலையில் இருந்த பெருமளவான பொருட்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. இதேவேளை தீ விபத்தை தொடர்ந்து லக்ஷபான பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட அதேவேளை லக்ஷபான தோட்டத்தை சேர்ந்த 5 பிரிவுகளை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் இராணுவத்தினர் ஆகியோர் இணைந்து ஏனைய பகுதிகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தீ பரவல் திட்டமிட்ட செயல் என பொதுமக்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கும் அதேவேளை தேயிலை தொழிற்சாலை தீப்பற்றி எரிந்தமையினால் தாம் தொழில் வாய்ப்பு இழந்துள்ளதாகவும் தொழிற்சாலையினை உடனடியாக புனரமைப்பு செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதேவேளை தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த நல்லத்தண்ணி போலீசார் ஹட்டன் தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இதேவேளை இந்த தேயிலை தொழிற்சாலை தீப்பற்றி எரியும் சம்பவங்களை ஆராயுங்கள் என்பதாக தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தேயிலை தொழிற்சாலைகள் தொடர்ச்சியாக தீப்பற்றி எரிகின்றமை பலத்த சந்தேகங்களை தமக்கு ஏற்படுத்துவதாக தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக மஸ்கெலியா லக்ஷபான தோட்டம் வாழைப்பளை பிரிவில் அமைந்திருக்கின்ற தேயிலை தொழிற்சாலை தீப்பற்றியமை தொடர்பாக தமக்கு பலத்த சந்தேகம் இருப்பதாகவும் இது ஒரு திட்டமிட்ட செயலா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் இங்குள்ள தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று எடுக்கப்பட்ட காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் மலையக பகுதிகளில் பல தேயிலை தொழிற்சாலைகள் பல்வேறு காரணங்களால் தீப்பற்றி எரிந்திருக்கின்றன. ஆனால் இதில் எந்த ஒரு தொழிற்சாலையும் மீண்டும் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்படவில்லை. இதுவே எமது சந்தேகத்திற்கு முக்கிய காரணம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் தீப்பற்றிய எந்த ஒரு தொழிற்சாலையினையும் பெருந்தோட்ட கம்பெனிகள் திருத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை. அதற்கு பதிலாக அருகிலுள்ள வேறு தேயிலை தொழிற்சாலைக்கோ அல்லது தமது பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இருக்கின்ற ஏனைய தொழிற்சாலைகளுக்கோ தேயிலையை கொண்டு சென்று அங்கு அரைப்பதற்கும் அங்கிருந்து சந்தைப்படுத்துவதற்குமே நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். தேயிலை தொழிற்சாலையில் வேலை செய்தவர்களுக்கு தொழிற்சாலை செயற்படவில்லை என்ற காரணத்தை காண்பித்து அவர்களுக்கு வேறு தொழிலை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அது ஒரு புறத்தில் ஆள் குறைப்பை மேற்கொள்வதற்கு தோட்ட நிர்வாகம் எடுக்கின்ற மறைமுகமான ஒரு செயற்பாடா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இது தொடர்பாக போலீசாரும் தொழிற்சங்கங்களும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் இவ்வகையாக கோரிக்கையினை விடுத்திருப்பதையும் நாங்கள் கவனக்கூடியதாக இருக்கிறது. இந்த கோரிக்கை குறித்தும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான மதிப்பீடுகளை தோட்ட நிர்வாகம் தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. மௌசாக்கலை நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டதால் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட லக்ஷபான தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு பதிலாக பாலமலை பிரிவில் 1968ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அதிநவீன முறையில் அமைக்கப்பட்ட தேயிலை தொழிற்சாலையை இவ்வாறு தீ பரவி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த தீ பரவலை அடுத்து குறித்த பகுதிக்காக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. மேலதிக திருத்த வேலைகள் நிறைவடைந்த பிறகு மீண்டும் மின் இணைப்பு விநியோகிக்கப்படும் எனவும் மின்சார சபை தெரிவித்திருந்தது. இந்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் நல்லத்தண்ணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீப்பரவல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தீயை அணைப்பதற்காக மக்களால் தான் இந்த தண்ணீர் ஊற்றி இதனை அணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தீயணைப்பு பிரிவினர் வந்து சேர்வதற்குரிய தூரம் மிகவும் அதிகமானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹட்டன் பிரதேசத்தில் இருந்து இங்கு வர வேண்டும் என்பதான விடயங்களும் சமூக வலைதளங்களில் பிரதானமான தகவல்களாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. எதிர்காலத்தில் இவ்வகையான பிரதேசங்களில் இந்த தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாகனங்கள் இருந்தால் மக்களுக்கும் பேருதவியாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான வேண்டுகோளாக அமைகிறது. அதனையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்.